ஹாய் மக்களே, இது ஒரு சேல்ஸ் வீடியோ. பின்னாடி ஒரு ஆடியோ வரும். அதை கொஞ்சம் கவனிங்க. அன்றைக்கி நம்ம கடைசியாக நீங்கள் எனக்கு ஒரு செங்கருப்பில் கொடுத்தீங்கல்ல. செங்கருப்பு அது என்ன கலர் எனக்கு சொல்ல தெரியல. பட் அன்றைக்கி சொன்னது 2 2 கிலோ கொடுத்தீங்க. மேக்ஸிமம் 4 கிலோ தான் வரும்னு சொன்னீங்க. பட் ஆனால் எங்களுக்கு கூவுறதுக்கு முன்னாடி 4 கிலோ ஏறி வந்துச்சு. நீங்கள் கொடுத்தது ஒரு மயில் காமிச்சிங்க. மயில் வந்துட்டு ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னீங்க. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீங்கள் அது நல்லா வரலைங்க. அதை விட உங்கள்கிட்ட வந்து அது சூப்பராக இருந்துச்சு. என்ன இடையில நோய் அடிச்சிச்சு. அதனால தான் நான் அது இறந்துச்சு. கண்டிப்பாக மேபி கூவுற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. கூவிருந்துச்சுன்னா கூட நான் மிதிக்கல. நான் அதனால தான் ப்ரீடிங்கே தகுந்த மாதிரி கேட்குறேன். கோழியுமே நல்ல க்ரோத் வந்துச்சு. பட் ஆனால் சேவல் நல்ல க்ரோத் உங்களோடது. என்கிட்ட பழைய ஃபோட்டோ இருந்தால் கூட நான் நினச்சிக்கிறேன். 4 கிலோக்கு தாராளமாக வந்துருச்சு கூவுறதுக்கு முன்னாடியும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 4 நெருக்கி 4 கூட வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஒரு தொழிலில் நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்மகிட்ட வர கஸ்டமர் மறுபடியும் நம்மளை தேடி வர்றது, ப்ளஸ் வந்து நம்மளை பற்றி அவங்க ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறது. உண்மையிலே இந்த சப்போர்ட்டும் இந்த சக்ஸஸும் காரணம் யாருன்னு பார்த்தா என்னோடய இன்ஸ்டா அண்டு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் மட்டும்தான். இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. ஃபார்ம் ரிலேட்டடான ஐடியாஸ் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேற்கொண்டு இனிமேலுமே நல்ல பொருளாக வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு நான் கொடுக்குறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதேமாதிரி கோழி பண்ணை சம்மந்தமான டிப்ஸுமே நான் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கேன். இந்த பிரதருக்கு வந்துட்டு 2வது ஒரு ப்ரீடிங் சேவல் வந்து நம்ம பண்ணையிலேருந்து அவருக்கு ப்ராப்பராக பார்சல் வச்சு விட்டாச்சு. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளை லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ரொம்ப தேங்க்ஸ். பாய்.